இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2022ல வந்த தனுஜா அப்படிங்கிற ஒரு படத்த பத்தி தான். இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, இது ஒரு உண்மை கதை. இந்த கதையில ஒரு பொண்ணு படுற பாடு, அதுவும் நீட் எக்ஸாம்க்காக படுற பாட்ட தான் நமக்கு காட்டப் போறாங்க. சரி இப்போ படம் பார்க்கலாமா? இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு போலீஸ் வண்டிய காட்டுறாங்க. கொரோனா நோய் பரவிக்கிட்டு இருக்கிறதுனால பொதுமக்கள் யாரும் வெளியில வர வேண்டாம். ஸ்கூலு, காலேஜு, கடைங்கன்னு எல்லாத்தையும் அடைக்கிறோம். ஏதாவது மருத்துவ தேவைக்கு மட்டும் தான் வீட்ட விட்டு வெளிய வரணும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட குடுக்குறாங்க. அங்க கட் பண்ணி பூனேல நடக்கிற தசரா ஃபங்ஷன காட்டுறாங்க. அங்க ஒரு மேடம் சிஸ்டம்ல ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கா. என்ன செக் பண்றாங்கன்னு பார்த்தா, நீட் எக்ஸாமோட அப்ளிகேஷன செக் பண்ணிட்டு இருக்கா. யாரோ நீட்டுக்காக போட்ட அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்குது போல. அத யாரு என்னன்னு பார்த்து அகாடமிக்கு தெரியப்படுத்தணும். அந்த பக்கம் புக் எல்லாம் அடுக்கிட்டு இருக்காரு ஒருத்தரு. அவருக்கு கால் வருது. யாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணாங்கல்ல ஒரு மேடம். அந்த மேடம் தான் கால் பண்றாங்க. பிரசன்னா நீட் அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமிய நடத்துறவர் தான் இவரு. இவரோட பேரு பிரதீப். அந்த பக்கம் அந்த மேடம் ஃபோன்ல தனுஷாங்கிற ஒரு பொண்ணோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கிறதா சொல்ல, "ஐயய்யோ! ரிஜெக்ட் ஆயிப்போச்சா? இல்லம்மா ஏதாவது பண்ணி கொஞ்சம் சரி கட்டுமான்னு" சொன்னா. "இல்ல வேற வழியே இல்ல. ரிஜெக்ட் ஆனது ஆனதுதான்னு" சொல்லிட்டு, அந்த மேடம் ஃபோன கட் பண்ணிடுச்சு. இவருக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணும் புரியல. அங்க கட் பண்ணி ஒரு ஓட்டு வீட்ட காட்டுறாங்க. அங்க ஒரு டாக்டர் ஃபோட்டோ இருக்கும். அங்க படிச்சுட்டு இருக்கால்ல, அந்த பொண்ணு பேரு தான் தனுஜா. நம்ம படத்தோட ஹீரோயின். இந்த பிரதீப் சார் கால் பண்ணி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆன அந்த விஷயத்த சொன்னதும் அவளுக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணும் புரியல. புக்கெல்லாம் தூக்கி போட்டு ஆன்னு கத்திட்டு இருக்கா. இப்பதான் இந்த படத்தோட பேரே போடுறாங்க தனுஜா. கட் பண்ணி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆட்டோக்காரர் 2 பேர அவசர அவசரமா வந்து சேர்க்கிறாரு. ஒரு பொண்ணு, ஒரு ஆம்பள பூச்சி மருந்து குடிச்சிருக்காங்களாம். ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் டியூட்டி முடிஞ்சு போயிட்டாங்க போல. நர்ஸ் தான் இருக்காங்க. கண்ண மூடாதீங்க, திறங்க திறங்கன்னு சொல்லி நர்ஸம்மா பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு பையன் வேக வேகமா வரான். வந்து பார்த்தா, அம்மா, அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த நர்ஸ் அம்மாவோ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருந்திருந்தா 2 உயிர காப்பாத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அத அந்த பையன் கவனிக்கிறான். அந்த பையன் தான் நம்ம பிரதீப் சார். நீட் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்க பிரதீப் சார். பழச நெனச்சு பார்த்துட்டு இருக்காரு போல. தனுஜா நல்லா படிக்கிற பொண்ணு. அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுனால அவளோட வாழ்க்கை பாழாயிறக்கூடாது. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அங்க கட் பண்ணி ஏதோ ஒரு ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்குது. ஆங்கர் இருக்கிறாரு. இந்த பக்கத்துல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் போல. Zoom மீட்டிங்ல இதெல்லாம் நடக்குது. ஏன்னா கொரோனா டைம் இல்லையா? அதனால. அந்த கெஸ்ட்டோட பேரு பட். ஆங்கரும் இவர் ஒரு பெரிய அனுபவமிக்க பத்திரிக்கையாளர். இவர்கிட்ட நீங்க ஏதாவது அவரோட அனுபவத்த பத்தியோ, இல்ல பத்திரிக்கையாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் பத்தியோ ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னு சொல்ல, ஒரு பையன் நீங்க டீச்சரா இருந்த அனுபவத்த பத்தி சொல்லுங்கன்னு கேட்குறான். நம்ம பட் 22 வருஷமா ஸ்டேட் லெவல் நியூஸ் பேப்பருக்கும், டிவி சேனலுக்கும் ஆசிரியரா இருந்தாராம். எப்போ? அப்பலாம் எல்லா நாளுமே உற்சாகமான நாளா இருந்துச்சாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு அவரோட அனுபவத்த பத்தி. அப்போ அவருக்கு கால் வருது. ஆனா கால இக்னோர் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களா கேள்வி கேட்க அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடுத்த கால் வருது. அடுத்து 3வது காலும் வந்துருது. ஒரு வழியா ப்ரோகிராம முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போகும்போது, மறுபடியும் கால் வருது. அந்த பக்கம் பேசுறது யாரு? நம்ம ஹீரோயினோட அம்மா பேசுறாங்க. என் பொண்ணுக்கு நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான அந்த ஹால் டிக்கெட். அது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா நம்ம பெட் சாரு ராங் நம்பர்மா அப்படின்னு கட் பண்ண போறாரு. ஐயய்யோ! சார் கட் பண்ணிடாதீங்க. என் பொண்ணு 2 வருஷமா கஷ்டப்பட்டு இதுக்காக படிச்சுட்டு இருக்கா. ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் சார்ன்னு கெஞ்சிட்டு இருக்கு அந்த அம்மா. இத கேட்ட அவரு, சரி நான் மறுபடியும் கால் பண்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா தான் பொண்ணு எங்கன்னு கவனிக்கிறாங்க. பார்த்தா நம்ம தனுஜாவ காணோம். பொண்ணு காணோமேன்னு சொல்லி சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வீட்ல டவர் இல்லாததுனால கொஞ்சம் தள்ளி வந்து டவர் இருக்கிற இடத்துக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துருமா? டவுன்லோட் பண்ணிரலாமா? அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. பாவம் அந்த பக்கம் நம்ம பட் சாருக்கு மறுபடியும் ஒரு கால் வருது. கால் பண்றது அம்மா இல்ல. கோச்சிங் சென்டர் நடத்துற நம்ம பிரதீப் சார். தனுஜாவோட இந்த விஷயத்த பத்தி தான் எடுத்து சொல்றாரு. நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியலங்கிற மாதிரி ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. ப்ளீஸ் அவ நல்லா படிக்கிற பொண்ணு சார். பார்த்து அப்படிங்கிறாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கொரோனா மாதிரியான கடுமையான சூழ்நிலையில கூட நம்ம மாணவர்களோட படிப்புக்கோ, எதிர்காலத்துக்கோ பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவர் தான் நம்ம பிரதீப் சார். கொஞ்சம் நல்ல சார் தான். சரி என்கிட்ட எல்லாரும் வளைச்சு வளைச்சு பேசுறீங்க. நான் யார்கிட்ட பேசினா சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க, இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய என்டிஏங்கிற அமைப்பும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்க நினைச்சா இந்த பொண்ணுக்கு உதவி செய்ய முடியும். ஆனா, அதுக்கு நம்ம பேசினாலாம் வேலைக்கு ஆகாது. சீஃப் மினிஸ்டர் மூலமா ஏதாவது மூவ் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்க்கணுங்கிறாரு நம்ம பட் சார். சரி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹால் டிக்கெட்ட டவுன்லோட் பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஒண்ணும் வேலைக்கு ஆகல. குடும்பமே கவலையா கிடக்கு. எப்படியும் டாக்டர் ஆயிடலாங்கிற கனவோட இருந்த நம்ம ஹீரோயின் மனசு இப்போ எப்படி எக்ஸாம் எழுத போறோமோங்கிற கேள்வியோட நிக்குது. பொண்ணு ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்க, அங்க கட் பண்ணி இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிய நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கா. ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்ல போல. அம்மாவும் பொண்ணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்க ஒரு பெரியவரும், அவங்க வீட்டுக்கார அம்மாவும் டாக்டரோட கால்ல விழுந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. "என் பிள்ளையோட உசிரையே காப்பாத்திட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். அம்மா கிட்ட, "என்ன இங்க என்ன நடக்குது? இவங்க ஏன் டாக்டர் கால்ல விழுறாங்க?
அப்படின்னு விசாரிக்கும்போது தான், பிள்ளையோட உசுர காப்பாத்துனதுனால அந்த டாக்டர தெய்வமா அவங்க நினைச்சு கும்பிடுறதா சொல்றாங்க. கடவுள் கொடுத்த அந்த ஒரு உயிர ஒரு ஆளால காப்பாத்த முடியும்னா, அது டாக்டரால தான் முடியும்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாங்க. அந்த நிமிஷமே நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா, டாக்டரா தான் ஆவேன்ட்டு. நம்ம ஹீரோயின் படிக்கிற அந்த ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கு. அதுவரைக்கும் முடிச்சாச்சு. இப்ப 6ஆம் கிளாஸ் வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கணும். அத பத்தி பேசுறதுக்காக வாத்தியார் ஹீரோயினோட அம்மாவ வர சொல்லியிருக்காங்க. அம்மாவும் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்க, எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்க போறீங்கன்னு தான் அவர் கேட்குறாரு. அதான் பக்கத்து ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதுல சேர்த்து விடலான்ட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம். உன் பொண்ணு மாதிரியே நல்லா படிக்கிற பொண்ணுங்களுக்காகவே கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய சிறப்பான ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பேர் தான் நவோதயா ஸ்கூல்னு சொல்லி, இப்ப தான் அத ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம உன் பொண்ண எழுத சொல்லுங்க. ஒரு வேளை அந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆயிட்டான்னா, 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வர ஃப்ரீயாவே நவோதயா ஸ்கூல்ல படிக்கலான்னு அவர் தான் அந்த ஸ்கூல பத்தி எடுத்து சொல்றாரு. உங்களுக்கு பொண்ணு படிக்க வைக்கணும்னு ஆசை. உங்க பொண்ணுக்கும் நல்லா படிக்கணும்னு ஆசை. உங்க 2 பேரோட ஆசையும் நிராசை ஆயிறக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நம்ம வாதி. டாக்டர் ஆகணுங்கிற அந்த ஆசை மனசுல அப்பவே நல்லா ஆழமா பதிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயினுக்கு. மத்த பிள்ளைகளோட விளையாடும்போது கூட ஸ்டெத்தஸ்கோப்ப வச்சு தான் டாக்டர் மாதிரி விளையாடிக்கிட்டு இருப்பா. நல்லா இன்ட்ரெஸ்ட்டா படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும், அம்மாவும் வாத்தியார் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. என்ன விஷயம்னு விசாரிக்க, நவோதயா ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இவ பாஸ் ஆயிட்டாளாம். அவருக்கு அப்படியே கை கால் எல்லாம் உதறுது. ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு. நல்லபடியா படிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அங்க ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கணுங்கிறதுனால, திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்கூல்லயும் வந்து சேர்த்து விட்டாச்சு. 2 பேரும் பிரிய மனசே இல்லாம ஸ்கூல் கேட்ல இருந்து அப்படியே பிரிஞ்சு போக வேண்டிய சூழல். நாம இங்க வந்திருக்கிறது படிக்கத்தான்னு புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸ்கூல்ல சொல்லி தரத நோட்ஸ் எடுத்து கவனமா படிக்கிறா. என்ன கொஸ்டின் கேட்டாலும் டான் டான்னு ஆன்சரும் பண்ணிடுவா. பிரைஸ்லாம் வாங்குறான்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியே வளர்ந்து பெரிய பிள்ளையாவும் ஆயிட்டா. அந்த பக்கம் அம்மா பொண்ணோட நினைப்பாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் படிப்பு மட்டும் இல்ல, சும்மா கராத்தேல கூட பின்னி பெடல் எடுக்குறா. இப்படியே நாட்களோட 12ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. நல்லபடியா படிச்சு எக்ஸாம முடிச்சு ஊர் பக்கமும் வந்து சேர்ந்தாச்சு. இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக். இப்ப கட் பண்ணி நடப்புக்கு வந்து பார்த்தா, நம்ம பட் சாரோட வீட்ல பிரதீப் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாத்தியார் பட் வந்து ஹீரோயின பத்தி விசாரிக்கிறாரு. நல்லா படிக்கிற பொண்ணு. எஸ்எஸ்எல்சி எக்ஸாம்ல ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட்டா நீட்டுக்காக உசுர குடுத்து படிச்சுட்டு இருக்கா. என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும், விதி அவ வாழ்க்கையில விளையாண்டுருக்குது. ஜஸ்ட் மிஸ்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீட் எக்ஸாம் புட்டுக்குச்சு. சரி சீட்டு கிடைக்கலையே, வேற ஏதாவது போய் படிக்கலாம் அப்படின்னு எல்லாம் இது பண்ணாம, மறுபடியும் நீட் எக்ஸாம்க்காகவே திரும்ப படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் பூனேல இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ல ஒரு 10 மாச கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காளாம். நீட் சம்மந்தமா இப்போ ரொம்ப தரமா, தைரியமா நீட் எக்ஸாம ஃபேஸ் பண்றதுக்காக தயாரா இருக்கா. செப்டம்பர் 12ஆம் தேதி நீட் எக்ஸாம். பூனேலேருந்து ஊருக்கு திரும்பி வந்தவ, அந்த ஸ்டடி ஹாலிடேஸ்ல உசுர குடுத்து படிச்சுட்டு இருக்கா. வீட்ல மாங்கு மாங்குன்னு படிக்கிறா. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறா. எக்ஸாம் எழுத வேண்டிய அன்னைக்கு, நம்ம ஹீரோயின் இருந்த அந்த ஏரியாவ கவர்மெண்ட் கண்டெய்ன்மென்ட் ஜோனா டிக்ளேர் பண்ணிடுறாங்க. கொரோனா இருக்கிற பகுதியில ஊரடங்கு உத்தரவு போட்டுருவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியில வரக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, அனுபவிச்சோம்ல. அந்த மாதிரி ஒரு ஏரியாக்குள்ள போய் இவ மாட்டிக்கிட்டா. அவ இருக்கிற ஏரியாவ அப்படியே தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிச்சுட்டாங்க. வெளியில வரக்கூடாதுன்னு. ஸோ, அவளோட கனவு மறுபடியும் கனவா போயிடுச்சு. அப்புறம் பாதிக்கப்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கோர்ட் கேஸ்ன்னு போய் கோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவாயிருக்குது. அது என்னன்னா, இந்த கொரோனா பாசிட்டிவா இருந்த மாணவர்களுக்கும், கொரோனாவால பாதிக்கப்பட்ட பகுதின்னு அங்க இரு அங்க இருக்கிற ஆட்கள் வெளியில வரக்கூடாதுன்னு தடை பண்ணாங்கல்ல. அந்த மாதிரியான ஏரியாக்குள்ள இருந்த நீட் அப்ளை பண்ண அந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் மறுபடியும் எக்ஸாம் எழுதலாம்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு தான் சார் அந்த நீட் எக்ஸாம். இதுக்கு தான் சார் அவ உசுர கொடுத்து படிச்சு வச்சிருக்கா. ஆனா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வருது அப்படின்னு வருத்தப்படுறாரு. என்ன காரணத்துக்காக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு? அதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு நம்ம பட் சார் விசாரிக்கிறாரு. காரணம் என்னன்னா, பழைய எக்ஸாம் டேட்டான செப்டம்பர் 12 அன்னைக்கு, அவங்க வீடு கொரோனாவால பாதிக்கப்பட்ட அந்த ஜோனுக்குள்ள தான் இருந்துச்சுன்னு, ஒரு சர்டிஃபிகேட்ட வாங்கி, அந்த சர்டிஃபிகேட்டோட அப்ளை பண்ணணும் போல. இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் ஆகல. அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிய வந்திருக்குது. எக்ஸாமும் மதியம் 1:30 அப்போ நேஷனல் காலேஜ் சென்னையில நடக்குதாம். நம்ம பட்டு, "ஐயய்யோ! அப்புறம் ஏன் நேரத்த வீணடிச்சுக்கிட்டு, முதல்ல அந்த பொண்ண ஊர்ல இருந்து கிளம்பி வர சொல்லுங்க. நாம ஒரு வேள முயற்சி பண்ணி, அது பாசிட்டிவா முடிஞ்சிருச்சுன்னா, அந்த பொண்ணு டப்புன்னு எக்ஸாம்ல எழுத வைக்கணும்ல. போங்கன்னு சொல்ல, உடனே நம்ம பிரதீப் சார் சரின்னு கிளம்புறாரு. நம்ம பட்டு பெரிய ஆளு தான் போல. ஏன்னா சீஃப் மினிஸ்டருக்கு அசால்ட்டா கால் பண்றாரு. ஆனா கால் நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன பண்ணணும்னு தெரியாம கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பக்கம் நம்ம பிரதீப் சார் ஹீரோயின் வீட்டுக்கு கால் பண்ணி, லேட் பண்ணாம சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு விஷயத்த எடுத்து சொல்றாரு. காச பத்தியெல்லாம் யோசிக்காம, "கார்ல வாங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிறாரு.
அம்மாவும் ஹீரோயின் கிட்ட விஷயத்த சொல்லி கிளம்ப சொல்றாங்க. நம்ம பட் சார் சீஃப் மினிஸ்டர புடிக்க முடியலங்கிறதுனால, அவர் கூட இருக்கிற அதிகாரிகள் கிட்ட கால் பண்ணி எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லி ஆகணுமேன்னு யோசிக்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு அவங்கள பிடிச்சு முதலமைச்சர் கிட்ட பேசணும்னு கேட்டுக்கிறாரு. அவரும் சரி ஓகே நான் முதலமைச்சர் வீட்டுக்கு போய் கால் பண்றேன்னு சொல்றாரு. எப்படியோ பேசி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டாரு. பட் சாருக்கு கால் பண்ணி சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு வாங்க, அவர பார்க்கலான்னு சொன்னதும், நம்ம பட்டு கிளம்பி வராரு. ட்விட்டர்ல வேற இந்த மாதிரி பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறா, இந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுங்கன்னு வேற மெசேஜ் போட்டிருக்காரு பட். அத நம்ம பிரதீப் சார் பார்த்துட்டு இருக்காரு. இந்த முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்குமோ, கிடைக்காதோ அப்படின்னு வருத்தமாவும் இருக்காரு. ஒரு வழியா முதலமைச்சர பார்க்கறதுக்கு வந்தாச்சு. நம்ம தனுஷாவ பத்தி எடுத்து சொல்றாங்க. இந்த டைம் நம்ம ஹீரோயின் எக்ஸாம் எழுதலன்னா 1 வருஷம் வீணா போயிடும். நீங்க சம்மந்தப்பட்ட ஆஃபீசர் கிட்ட பேசுனா, அந்த பொண்ணுக்கு எக்ஸாம் எழுத உதவியா இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கிறாரு நம்ம பட். முதலமைச்சரோ, சரி சம்மந்தப்பட்ட ஆஃபீசர் கிட்ட பேசுறேன். அந்த பொண்ணு இன்னைக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி ஏதாவது பண்றேன்னு வாக்கும் கொடுக்குறார். ஒரு ஸ்பெஷல் ஆஃபீசர முதலமைச்சர் கூப்பிட்டு, இந்த பொண்ணுக்கு ஹால் டிக்கெட் வராததுக்கு என்ன காரணம்? என்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு? அத பார்த்து அத சரி பண்ணுங்க. யார்கிட்டயாவது நான் பேசுற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க, பேசுறேன் அப்படின்றாரு. உடனே அந்த ஸ்பெஷல் ஆஃபீசர், இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்னு கிளம்புறாரு. இந்த பக்கம் கார எடுக்கலான்னு பார்த்தா, கார்காரன் இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது. சென்னை பக்கம் தான் கொரோனா அதிகமா பரவிக்கிட்டு இருக்குதா, நான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். ஏதோ கையில கால்ல விழுந்து அவன சம்மதிக்க வச்சு, கார்ல இவங்க வராங்க. நம்ம ஸ்பெஷல் ஆஃபீசர் ஒரு மேடம் கிட்ட போய் பேசுறாரு. முதலமைச்சரோட உத்தரவு தனுஜாங்கிறது தான் ஸ்டூடண்ட் பேரு. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனால தான் ஹால் டிக்கெட் கிடைக்கல. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த மேடம், எங்களால எதுவும் பண்ண முடியாது. இதுக்குன்னு இருக்கிற அமைப்பு கிட்ட பேசுங்க. டெல்லி ஆஃபீஸ கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஏதோ ஒரு ஆஃபீசர் சோஷியல் மீடியால நம்ம பட் சார் போட்ட அந்த ட்வீட்ட பார்த்துட்டு, அதுலயும் பாருங்க அந்த மெசேஜ்ல சிஎம் சாரையும் சேர்த்து வச்சு டேக் பண்ணி போட்டிருக்காரு நம்ம பட் சார். ஸோ அத பார்த்து ஒரு ஆஃபீசர் மேலதிகாரி கிட்ட போய் பேசுறாரு. அந்த அதிகாரி பேரு கே. சுதாகர். அவர் என்டி அப்படிங்கிற அந்த டெல்லி ஆஃபீஸ்ல பேசலான்றாங்க. அப்புறம் தான் நம்ம ஸ்பெஷல் ஆஃபீஸரும் கரெக்ட்டா அதே சுதாகர் கிட்ட தான் வந்து நிக்கிறாரு. இந்த தனுஷாவுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. சுதாகர் சாரோ டெல்லியில இருக்கவங்க கிட்ட இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசிட்டு சொல்றேங்கிறாரு. இவர் தான் கல்வித்துறை அமைச்சர்னு நெனைக்கிறேன். அதனால தான் இவர விட்டு பேச சொல்றாங்க முதலமைச்சர். நம்ம ஹீரோயினும் கால் வரது கூட தெரியாம கவலையில இருக்காங்க. தன்னோட கனவு நனவாகுமான்னு தெரியாம வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம். அம்மா கால் அட்டெண்ட் பண்ணி, "என்னப்பா?" அப்படின்னு பேச வர, அந்த பக்கம் பேசுறது வேற யாரும் இல்ல, கல்வித்துறை அமைச்சர் தான். "நான் சுதாகர் பேசுறேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. அப்புறம் பொண்ணுகிட்டயும் பேசுறேன்னு, ஹீரோயின் கிட்டயும் பேசுறாரு. "நீங்க ஃபீல் பண்ணாம ரிலாக்ஸா வாங்க. நான் பார்த்துக்கிறேன். இந்த டைம் நீங்க டாப்பரா வருவீங்களா?" அப்படின்னு விசாரிக்கிறாரு. இந்த பொண்ணு ரொம்ப நம்பிக்கையோட, "எஸ் சார். ஐ கேன் டூ இட் சார்" அப்படிங்கிறாங்க. கண்ணாடி போட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லி நம்ம பட் சாருக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சு போல. அம்மாவோ, "டேய் கிளம்புடி, கிளம்புடின்னு" பொண்ண பார்த்து சொன்னாலும், பொண்ணுகிட்ட நோ ரெஸ்பான்ஸ். எவ்வளோ கிளம்பியும் பிரயோஜனம் இல்ல. நம்ம என்னதான் வேகமா போனாலும், அதுக்கு முன்னாடி கண்டிப்பா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட நீட் எக்ஸாம எழுத விட மாட்டாங்கம்மான்னு சொல்லி ஹீரோயின் வருத்தப்படுறா. அம்மாவும், "முயற்சி பண்ணி பார்ப்போம். முதல்ல கிளம்பு" அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல வாய்ப்பு இல்ல. நான் வரமாட்டேன்னு" இவ அழுதுட்டு இருக்கா. அம்மாவும், "நமக்காக எத்தனையோ பேர் அங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நினைச்சு பாரு. அவங்களுக்காகவாது ப்ளீஸ் கிளம்புன்னு" கெஞ்சுறாங்க. அம்மாவும், அப்பாவும் மாத்தி மாத்தி அட்வைஸ் பண்றாங்க. நிலைமைய புரிய வைக்கிறாங்க. ஹீரோயினும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அவ்ளோ சொல்லியும் குத்தமில்ல. லேட்டா போய் எக்ஸாம் எழுதாம போனா இன்னும் வருத்தமா இருக்கும். காரோ வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு. அம்மாவோ எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. "நான் வரல, நான் வரல" அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கா. இந்த சமயத்துல கரெக்ட்டா நம்ம பிரதீப் சார் கால் பண்றாரு. உடனே அம்மா ஃபோன பொண்ணுகிட்ட குடுத்து, "பேசுடி, பேசுடிங்கிறாங்க." இவளும் வாங்க மாட்டேன், பேச மாட்டேன்னு அடம் பிடிச்சுட்டு இருக்கா. நான் பேசலன்னு அழுகுறா. இது எல்லாம் லைன்ல கேட்ட நம்ம பிரதீப் சாருக்கு அதிர்ச்சியா இருக்கு. இவரோ ஃபோன பொண்ணுகிட்ட குடுங்கன்னு சொல்லி, "தனுஜா கிட்ட பேசுமா, நான் சொல்றத கேளுமான்னு" அவரு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இப்படியே கீழ உட்காந்து தலைய பிச்சுக்கிறாப்புல அழுதுகிட்டு இருக்காரு பிரதீப். பிரதீப் சாரோ, "ப்ளீஸ் பேசு, வாய திறந்து பேசுன்னு" இந்த பக்கத்துல கெஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோயினும் நம்ம பிரதீப் சாரோ அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கிறது இந்த நொடி நமக்கு தெரியல. நம்ம பிரதீப் சாரோ என்கரேஜ் பண்றாரு. 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுறாரு. "இங்க பாரு, உங்க அப்பா, அம்மா இந்த வலி எல்லாத்தையும் ஒரு காலத்துல மறந்திருக்கலாம். உன் கனவையும் நீ மறந்திருக்கலாம். என்னால கூட உனக்கு உதவி பண்ணாம போய் நெகட்டிவா கூட முடியலாம். உனக்கு ஹெல்ப் பண்ண இருக்கவங்க கூட ஹெல்ப் பண்ணாமயும் போய் இது நெகட்டிவா முடியலாம். இது எல்லாம் நாங்க எல்லாரும் மறந்து போலாம். ஆனா நீ அன்னைக்கு ஒரு அடி தைரியமா எடுத்து வச்சிருந்தா, இந்நேரம் நம்ம டாக்டரா இருக்கலாமோ! அப்படின்னு பின்னாடி யோசிப்ப பாத்தியா? அப்படி யோசிக்கும்போது உன் மனசு உடைஞ்சு போயிரும். நீ தாங்க மாட்ட. அப்படி நீ நினைக்க கூடாதுன்னா, இப்பயே வண்டி ஏறு அப்படின்னு சொல்ல, இவளோட ஃபேஸ்ல ஒரு மாற்றம் தெரியுது. தனுஷா யாரு? அவ எப்பேர்ப்பட்டவங்கிறது எனக்கு தெரியும். அது இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிளம்பு அப்படின்னு கொஞ்சம் தெம்புட்டு, உடனே அவளும் சரி, சரி வாம்மா போலாம் அப்படிங்கிறா. 2 பேரும்
இப்போ கொஞ்சம் சந்தோஷமா கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சுதாகர் சார் யாருக்கோ கால் பண்றாரு. யாருன்னு பார்த்தா, அதாங்க அந்த லேடி டெல்லியில இருக்க ஜாயிண்ட் செக்ரட்டரியாம். எதனால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு? எதனால ஹால் டிக்கெட் கொடுக்கப்படல? அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை என்ன? எல்லாத்தையும் பத்தி அந்த மேடம் கிட்ட எடுத்து சொல்றாரு. ஆனாலும் இந்த அம்மா இறங்கி வரல. என்னால எதுவும் செய்ய முடியாது. கொரோனா பாதிக்கப்பட்ட இடத்துல தான் இவ இருந்தாங்கிற அந்த டாக்குமெண்ட்ட சப்மிட் பண்ணக்கூடிய அந்த டெட்லைன் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க கொடுத்தா அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்கிறாங்க. ஒரு ஒரு ஆளுக்காகலாம் ரூல்ஸ் எல்லாம் மாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவரு என்ன சொல்றாரு, "இங்க பாருங்க, நீங்க கேட்ட அந்த சர்டிஃபிகேட் இவகிட்ட இருந்துச்சு நிஜம். அந்த சர்டிஃபிகேட்ட இவ அப்லோடும் பண்ணியிருக்கா. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனால அப்லோட் ஆகாம போயிருக்குது. அதுக்கு அவ என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு அவரு வாக்குவாதம் பண்றாரு. இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர் தான் அப்படின்னு அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. நல்ல திறமையான பொண்ணுக்கு 1 வருஷம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இவரு எவ்வளவோ கெஞ்சுறாரு. என்னால எதுவும் பண்ண முடியாது. வேணும்னா நீட் ஆஃபீஸரோட நம்பர் தரேன். அவர்கிட்ட பேசி பாருங்கன்னு இந்த மேடம் நம்பர சென்ட் பண்ணி விட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் அம்மாவும் ரெடியாகி கிளம்பிட்டு இருக்காங்க. கூட தெரிஞ்ச பையனையும் கூட்டிட்டு வராங்க. காரும் கிளம்பியாச்சு. அவங்க கிளம்பி வந்து இருக்கிற விஷயத்த பிரதீப் சாருக்கு கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணியாச்சு. அத கேட்ட பிறகு தான் இந்த மனுஷனுக்கு நிம்மதியாவே இருக்குது. அங்க கட் பண்ணி மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்குக்கு போறோம். 2019ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல 45 நாட்கள் நீட் எக்ஸாம ஃப்ரீயா சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் நடந்துட்டு இருக்குது. அதுல கடைசி நாள் அந்த ஃப்ரீ கோர்ஸ நடத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம பிரதீப் சார் தான். வெளியில எல்லா பேரும் காசுக்காக நீட் கோச்சிங் எல்லாம் நடத்திட்டு இருக்கிற இடத்துல, இவர் தாங்க ஃப்ரீயா நடத்திட்டு இருக்காரு. அதுவும் போய் போய் நடத்துவாரு. தேடி வரவங்களுக்கு சொல்லிக் குடுப்பாரு ஃப்ரீயா. அங்க தான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. நீட்ல பாஸ் ஆகி நல்ல காலேஜ்ல சீட் கிடைச்சா மட்டும் பத்தாது. நீங்க டாக்டர் ஆயிற முடியாது. இத விட அதிகமா எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீங்க பல மடங்கு உழைக்க வேண்டி இருக்கும்னு எடுத்து சொல்லிட்டே இருக்காரு. நீங்க ஏதாவது சாதிக்கணும்னா முதல்ல தைரியம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது இருக்கணும். அதுதான் சக்சஸ்க்கான ஃபார்முலா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், புதுசா டாக்டர் ஆகுறவங்க, கண்டிப்பா 1 வருஷம் கிராமத்துல சேவை செய்யணும்னு ரூல்ஸ் இருக்கு. நெறைய பேரு காசு கட்டி அத செய்யாம தப்பிச்சிடுறாங்க. ஆனா நீங்க யாரும் அப்படி பண்ணக்கூடாது. அந்த 1 இயர் சர்வீஸ கரெக்ட்டா பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏழை மக்களுக்கு சேவை செய்யணும். அதுதான் ஆசை, கனவு அப்படிங்கிறாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி, நீங்க டாக்டர் ஆனா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்கங்கிறாரு. இப்போ நடப்புல பார்த்தா கார் சென்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஏக்கத்தோடையும், கவலையோடையும் தான் நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கா. இப்போ நம்ம சிஎம்மோட ஸ்பெஷல் ஆஃபீசர் ஃபர்ஸ்ட்டு ஒரு மேடம் கிட்ட பேசுனாங்க இல்லையா? அவங்க தான் நீட் ஆஃபீசர் போல. அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி அம்மா சுதாகர் சாருக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன். பேசுங்க. அவர் தான் நீட் ஆஃபீசர்ன்னு சொன்னாங்கல்ல, அவரும் இவர் தான். ஸோ நீட் ஆஃபீசருக்கு கால் பண்ணி பேசுறாரு. எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. எல்லாம் கேட்டுட்டு என்னால எதுவும் பண்ண முடியாது. டெல்லியில இருக்கிற ஹையர் ஆஃபீசர்ஸ் முடிவெடுக்கணும் அப்படின்னு இவங்களும் சொல்லிடுறாங்க. என்னங்க இங்க பேசுனா அங்க பேச சொல்றீங்க, அங்க பேசுனா இங்க பேச சொல்றீங்க. நீங்க இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட்டு ஹால் டிக்கெட் ரெடி பண்ணுங்க. கொரோனா சமயத்துல ப்ராப்ளம் வரும்னு எல்லாம் பார்க்காதீங்க. சிஎம் சார் கிட்ட இருந்து பர்சனலா நானே லெட்டர் வாங்கி தரேன். ப்ராப்ளம் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சுதாகர். இந்த பக்கம் நம்ம பட் சாருக்கு கால் வருது. நீ போட்ட அந்த ட்வீட்னால தான்யா இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு ஒரு பாசிட்டிவான செய்தி வருது. பட் சாருக்கு. நீட் எக்ஸாம் நடத்துறது யாரு? என்டிஏ அப்படின்னா என்ன? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியா? அங்க இருக்க மத்த ஆஃபீசர் கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஜூம் மீட்டிங்ல இப்போ மணி எத்தன தெரியுமா? 11 மணி. இன்னும் 2 1/2 மணி நேரத்துல எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. எவ்வளோ பரபரப்பா இருக்கும். நம்ம ஸ்பெஷல் ஆஃபீசர் தனுஜோட டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஹால் டிக்கெட்ட கொடுக்கறதுக்கு நான் தயார். ஆனா சொன்னபடி சிஎம் கிட்ட இருந்து அந்த லெட்டர் மட்டும் வேகமா வாங்கி குடுத்தா போதும் அப்படின்றாங்க. எதிர்பார்த்த மாதிரியே அந்த லெட்டர ஸ்பெஷல் ஆஃபீசர் பிரதீப் சார் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. முதல் வேலையா ஹால் டிக்கெட் வாங்கணும்னா இந்த லெட்டர் கொண்டு போய் குடுத்தா ஹால் டிக்கெட் கிடைக்கும். அத எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க குடுப்பாங்க. அத எடுத்துக்கிட்டு எக்ஸாம் சென்டர்ல கொண்டு போய் குடுத்துருங்கன்னு ஸ்பெஷல் ஆஃபீசர் சொல்லிட்டாரு. லெட்டர் எடுத்துக்கிட்டு இவரும் கிளம்புறாரு. வேக வேகமா போய் இதெல்லாம் அந்த இடப்பட்ட அந்த 2 மணி நேரத்துக்குள்ள நடக்குது. இதெல்லாம் கதை இல்ல நிஜங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டர் கொண்டு போய் குடுத்ததும் 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு, அவங்க வேற ஒரு லெட்டர் குடுக்குறாங்க. இத எக்ஸாம் சென்டர்ல கொண்டு போய் குடுக்க சொல்றாங்க. அந்த பக்கம் எக்ஸாம் சென்டர் தயாராயிட்டு இருக்குது. கொரோனா பரவக்கூடாதுன்னு இந்த மருந்து அடிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்குது. நம்ம பிரதீப் சார்
தனுஷாவுக்கு கால் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நல்லபடியா நிதானமா எக்ஸாம் எழுதுன்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோயினோட முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியுது. அம்புட்டு சந்தோஷப்படுறா. அம்மாவும் பொண்ணும் அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. இப்ப எக்ஸாம் ஹால்ல நம்பர் ஓட்டுற அந்த வேலை நடந்துட்டு இருக்குது. நம்ம பிரதீப் சார் லெட்டர எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. வாட்ச்மேன் வெயிட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர கூட்டிட்டு வராரு. லெட்டர குடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனா கூட, "எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குடுங்க சார் ப்ளீஸ். எவ்ளோ பேரு கஷ்டப்பட்டு இருக்காங்க." அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அதுக்கு அந்த ஆஃபீஸரோ எக்ஸாம ஆன் டைம்ல எழுதுறதுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் குடுத்துருக்காங்கன்னு கட் அண்ட் ரைட்டா, இப்ப எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வர அந்த டிரைவர் கையில தான் இருக்கு. வேக வேகமா அழுத்திக்கிட்டு வராரு. இது பத்தாததுக்கு நம்ம வாத்தியார் ஃபோன போட்டு வாங்க வாங்கன்னு வேற கூட்டிட்டு இருக்காரு. இப்ப எக்ஸாம் சென்டர்ல கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு வந்துட்டாங்க. வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் செங்கல்பட்ட தாண்டி இப்ப வந்துட்டு இருக்கா. நம்ம பிரதீப் சார் அப்படியே பயங்கரமான டென்ஷன்ல இருக்காரு. நம்ம பட்டுக்கு கால் போட்டு, சாரிங்க நீங்க எவ்ளோ உதவ பண்ணீங்க. ஆனா எல்லாம் வீணாயிடும் போல இருக்கு. இப்பதான் தாம்பரம் பக்கம் வரைக்கும் அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க 1 நிமிஷம் லேட் ஆனா கூட எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப வருத்தமா இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. நான் பட் சாரும், "நீங்க மனச தளர விடாதீங்க. நேர்மையா ஒரு விஷயத்த செய்யறப்போ, அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கைய இழக்க வேண்டாம்னு" அவரு அநியாயத்துக்கு நம்பிக்கைய ஊட்டிட்டு இருக்காரு. ஆனா, பிரதீப் சார் டென்ஷனா தான் இருக்கிறாரு. சரியான நேரத்துக்கு வந்துருவாங்களா? அப்படிங்கிற கேள்வியோட காத்துட்டு இருக்காரு. ஹீரோயினோட கூட வந்த ஒருத்தர் கார ஓரங்கட்ட சொல்லி, நம்ம சார் கிட்ட ஏதோ பேசுறாரு. என்ன பேசுறாங்கன்னு நமக்கு தெளிவா காட்டல. ஆனா, நம்ம ஸ் அ பிரதீப் சாரோ, "சூப்பர் வாங்க, வாங்கன்னு" சந்தோஷப்படுறாரு. ஏன்னா, கார்ல வரதுக்கு தான் லேட் லேட் ஆகும். மெட்ரோல வந்தா கொஞ்சம் வேகமா வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஐடியாவ தான் பேசியிருப்பாங்க போல. அவரும் நம்ம ஹீரோயினும் 2 பேர் மட்டும் போறதா பிளான். வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. வாத்தியாரும் எக்ஸாம் சென்டருக்கு பக்கத்துல இருக்க அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாரு. இங்க மெட்ரோக்காக டிக்கெட் எடுக்க வந்தா ஒன்லி மெட்ரோ கார்டு தானா. அதுவும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணுமா. கொரோனானால காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. கையில. ஐயய்யோ! இதெல்லாம் பண்றதுக்கு லேட் ஆகுமேன்னு இருக்கும்போது, அங்க இருக்க ஒருத்தர் தன்னோட கார்ட குடுத்து, இவங்களுக்காக டிக்கெட் வாங்கி குடுக்குறாரு. ஒரு வழியா அவருக்கு நன்றி சொல்லி இங்க வண்டியில ஏறியாச்சுங்க. மெட்ரோ ட்ரெயின்ல ஏறியாச்சு. இங்க எக்ஸாம் சென்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டையும் செக் பண்ணி உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க ஹால் நம்பர் பார்த்து எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இங்க வர வேண்டிய இடத்துல ஹீரோயின் வந்து இறங்கியாச்சு. வாத்தியார் பிக்கப் பண்ணிட்டு வேகமா இப்ப போயிட்டு இருக்காரு. அவகிட்ட ஹால் டிக்கெட் குடுத்துட்டு, "நல்லா எழுதுமா, உன் கனவு வீண் போயிடக்கூடாதுன்னு" வாழ்த்தும் சொல்றாரு. எக்ஸாம்க்காக இங்க வந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அவங்கவங்க பிளேஸ்ல செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. டைம் இப்போ 1:28 ஆயிடுச்சு. நம்ம வாத்தியார் படு வேகமா வந்துகிட்டு இருக்காரு. பட் சார் கால் பண்ணும்போது கூட இவரு கால் எடுக்கல. கேட்ட க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல சரியா வந்துட்டாங்க. உள்ள ஹீரோயின் வந்தாச்சு. வந்ததும் மாஸ்க் போட்டுட்டு வேக வேகமா ஓடுறா. உண்மையாவே இத யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வாத்தியாருக்கு இப்பதான் உசுரு போய் உசுரு வருது. அவ்வளவு சந்தோஷம். ஒரு வழியா 1 மணி 29 நிமிஷம் 48 நொடிக்குள்ள உள்ள அனுப்பிட்டாரு. வெறும் 12 நொடிகளுக்கு முன்னாடி இவங்க உள்ள போயிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல உள்ள போயிருக்கா. அப்புறம் தான் வாத்தியாரு பட் சாருக்கு கால் பண்ணி எக்ஸாம் எழுத உள்ள வந்தாச்சு அப்படின்ற நல்ல விஷயத்த சொல்றாரு. அவரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம ஹீரோயின் விறுவிறுவிறுன்னு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கா. இந்த நியூஸ் இப்ப சிஎம்க்கு போயிடுச்சு. எல்லா பேருக்குமே சந்தோஷம். ஏதோ ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ணியிருக்கோமேன்ட்டு இப்ப மறுபடியும் நம்ம வாத்தியார் பழச நினைக்கிறாரு. ஒண்ணு டாக்டர் ஆகணும். இல்லையா நிறைய டாக்டர் உருவாக்கணும்னு அவருடைய அந்த சின்ன வயசு கனவு. அதுக்கு ஏதோ தன்னால முடிஞ்ச உதவி பண்ணிட்டதா அவருக்கு சந்தோஷம். ஆனந்த கண்ணீரோட நிக்கிறாரு. நம்ம பட் சார் அவர் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் வேலையா பத்திரிக்கையில நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பக்கமா எழுதி தள்ளிட்டாரு. கதை வேறயா? அப்படியே கட் பண்ணி சில நாட்களுக்கு பிறகு அப்படின்னு காமிக்கிறாங்க. பார்த்தா, நம்ம ஹீரோயின் டாக்டர் ட்ரெஸ்ல புன்னகையோட காலேஜுக்கு வருவாங்க. அவ்வளவு நம்பிக்கையும், தைரியமும் ஃபேஸ்ல தெரியுது. இந்த இடத்துக்கு இந்த அம்மா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எப்பப்பா எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்க. அதுவும் எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு. இதோட இந்த படத்த முடிக்கிறாங்க. திரும்ப இந்த மாதிரி இன்னொரு நல்ல கதையில சந்திப்போம். தேங்க் யூ.